ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஐஷு ஸ்டடிஸ் ஒன் அண்ணா உங்கள் ஐஷு. ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் 2023 to 24 பேட்ச்க்கு வந்து 12th பிஸ்னஸ் மேக்ஸ் ஒன் வேர்ட்ஸ் ஷார்ட்கட் கேட்டுக்கோங்க. ஷார்ட்கட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் ஒரு ரெண்டு லெசன் வீடியோஸ் போட்டிருந்தேன். அண்ட் அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை போட ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் முடியாததுனால நான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடலை. பட் அந்த பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்னால் போட முடியல. ஸோ இது வந்து 2024 to 25 அந்த பேட்ச் வேணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் கொஷின் ரீட் பண்ண மாட்டேன். பிகாஸ் டைம் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றதுனால நான் அப்படியே எங்கே வந்து உங்களுக்கு க்ளூ இருக்குது அண்ட் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் கொஷினில் இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு இல்லையா, y is equal to x into 4 minus x இருக்கா. ஸோ இப்போ 4 டேபிள்ஸில் எது வரும்னு பாருங்கள். 4 டேபிள்ஸில் 32 வரும். 4 8s 32 தானே. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் சி வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள். என்ன இருக்குது, ஏரியா பவுண்டட் பை a curve y is equal to e power of minus 2x இருக்குது. இப்போ -2x இப்போ இதுவே ஒரு பவரில் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து கீழே எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு போடுங்க. அப்போ 1/2 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். இப்போ 2 லிமிட் கொடுத்துட்றாங்க. அந்த 2 லிமிட்டில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் வேணும். ஓகே அப்படி இதில் இப்போ y is equal to 1/xனா 1 ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த 1 2 கொடுத்துருக்காங்க. இதில் 1 ஆல்ரெடி கொஷினே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு 2 தானே வேணும். அதனால log 2 யூனிட்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே இதெல்லாம் சும்மா ஷார்ட்கட்ஸ். உங்களுக்கு வந்து ஆன்சர் நல்லா பக்காவாக தெரியணும் அப்படின்றதுக்காண்டி தான். சென்டம் வாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே இப்போ ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். இது ரொம்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்னென்னு பாருங்கள். இப்போ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ உள்ளே இருக்கணும், ஒரு ப்ராக்கெட்குள்ளே சம்திங் ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சி. இந்த இது ரொம்பவே ஈஸி. ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். MR and MC denotes a marginal revenue and marginal cost function. ஸோ அதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னாலே என்னது, ப்ளஸ் தானே. ப்ராஃபிட்னா நமக்கு லாபம் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ளஸ் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, மைனஸ். ப்ராஃபிட் கேட்டிருக்காங்கன்னா அதில் நமக்கு மைனஸையும் சேர்த்து சொல்லுங்கள். அதனால் MR minus MC இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நடுவில் மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க. சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள். டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிவன். ஸோ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் ரைட் ஆன்சர். ஓகே செவன்த் கொஷின் பாருங்கள். இப்போ MR MC சொல்லிவிட்டு 2 கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, 2 இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே 30 இருக்குது. இந்த 24 -24 நீங்கள் +24 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ +24 எடுத்திங்கன்னா என்ன வரும், 54 சொல்லிட்டு வரும். ஸோ 54ஓட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் உங்களுக்கு ஆன்சராக வரணும். 54 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. பட் ஒரு கான்ஸ்டன்ட்டோட உங்களுக்கு ஆன்சர் வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே எயித் கொஷின் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து கொஷினே பார்க்க தேவையில்ல, ஆன்சர் பார்த்தே சொல்லலாம். இது 3மே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்க நம்பர் தான் எனக்கு வேணும். ஓகே இப்போ பாருங்கள். 20 டபுள் பண்ணோன்னா 40. ஸோ 40ல் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது 40/3. ஓகே இப்போ 9th கொஷினும் ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துருக்க கொஷினை பாருங்கள். அதே ஃபார்மேட்டில் வேணும். 35னா 35 பக்கத்தில் எந்த ஆல்ஃபபெட்ஸும் வரக்கூடாது. ஸோ இது இருக்குது. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 7x இருக்குது. சரி 7x இருக்குது. மைனஸ் இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 10th கொஷின் பாருங்கள். ஆல்ரெடி நான் ஒரு கொஷினில் சொல்லியிருந்தேன் MR minus MC. ஸோ அப்படின்னாலே மைனஸில் இருக்கிற ஆன்சராக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்படியே 11th பார்க்கலாம். ஸோ நம்ம டிமாண்ட் வந்து எப்போ ஒரே மாதிரி இருக்கும். 11th கொஷின் பாருங்கள். நம்ம டிமாண்ட்னா நம்மளோட தேவை அந்த மாதிரி தானே. ஸோ அது எப்போ ஒரே மாதிரி இருக்கும்னா நம்மளோட ரெவன்யூக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெவன்யூனா நம்மளோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுலேயும் அந்த கொஷின் ரிலேட்டடாகவே உங்களுக்கு ஆன்சர் வரும். 100னா 100 மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி இருக்கும். ஸோ இங்கே நடுவில் சிம்பிள் என்ன இருக்குது, மைனஸ். ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர்.
ஓகே, ஆல்ரெடி ஒரு கொஷின் இந்த லெசன்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃப்ராக்ஷன் 3 ஃப்ராக்ஷன் வந்தால் ஒரு ஆன்சர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்க போகுது. அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் வந்து என்னது 25. ஸோ 250 அந்த மாதிரி இருக்கணும், ஃப்ராக்ஷனில் இருக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அப்படியே 14th கொஷின் பாருங்கள். இதுலேயும் வந்து ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் வந்து ஒரு இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அண்ட் இங்கே 2 இருக்குது. ஸோ 3 இதுலேயும் வந்து 2 இருக்கிறதுனால 32/3 is your right answer. 15th கொஷின் பாருங்கள். y is equal to 1, y is equal to 2 அப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் 1 + 2 வந்து 3. ஸோ 3 காம்பினேஷன் இருக்கிறது 3/2. இதெல்லாம் ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுவும் வந்து ஒரு டைம் வீடியோ பார்த்துட்டு நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகமே இருக்காது. யூ ஹேவ் டு ரிவைஸ் கண்டினியூஸ்லி. ஓகே, நாளைக்கு எக்ஸாமாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு 2 தடவை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் படித்தாதான், ரீகால் பண்ணாதான் அது வந்து உங்கள் மைண்டில் ஸ்டிக் ஆகும். இப்போ 16th கொஷின் பாருங்கள். 3 + xன்னு சொல்லிட்டு இருக்குது, அண்ட் x0 is equal to 3. 3 3s are 9. ஸோ 9/2. இப்போ 17th கொஷின் பாருங்கள். இதில் அதாவது எக்ஸுக்கு மேலே பவர் வந்து மேலே தான் இருக்கணும், நியூமரேட்டரில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதில் வந்து 1/2 இருக்கணுமா 3/2 இருக்கணுமா பாருங்கள். ரூட் மீன்ஸ் 1/2. ஓகே, ஸ்கொயர் ரூட் தான் அது. ஸோ அதனால் ஏதான் உங்களோட ஆன்சர். ஸோ 18க்கு எனக்கு வேறு க்ளூ தரல. லைக் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பவர் பாருங்கள் ஸ்கொயர். ஸோ அதனால் 2 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 19th கொஷின் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 25, 10 இதெல்லாம் 5 டேபிள்ஸில் போகும். அதனால் ஏதான் உங்களோட ஆன்சர். ஓகே, இப்போ 20th கொஷின் பாருங்கள். 36x இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 6 வந்து 9. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ மார்ஜினல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி தான் அந்த கொஷினே ஆரம்பிக்குது. ஸோ மார்ஜினல் ரெவன்யூனா எம்ஆர் சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ எம்ஆர் தான் ஆன்சர். இப்போ 22க்கு உங்களோட இன்டகிரேஷன் டெக்னிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ லைக் 1/x 1/p எதுனாலும் 1/xனால் இதை இன்டகிரேட் பண்ணும்போது x⁻⁻1 போடுவோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா, ஸோ அப்படியே ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. x⁻⁻1னா நீங்கள் வந்துட்டு இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வரதான் நினச்சிக்கோங்க. -1/x லைக் லாக் நீங்கள் வந்து முன்னாடி வச்சுருக்கதான் நினச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ -1/8d. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். e⁻x கொடுத்துறாங்க. ஸோ தான் எனக்கு முன்னாடி வரணும். லிமிட்ஸ் நம்மளை ஒருத்தவங்க லிமிட் பண்ணனாலே நமக்கு அது மைனஸ் தான். ஸோ -e- இருக்கக்கூடியது e-1. 24 கொஷின் பாருங்கள். ஒரு பேரபோலாக்கான ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. 2 4s are 8. ஸோ 8/3. 25th கொஷின் பாருங்கள். லைக் வந்து 0 and 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக எது முடியுது 2. ஸோ அதனால் 2 is your right answer. Thanks for watching. Tata, bye bye.